ஞானசம்பந்தன். என்னுடைய பேர் வந்து திருஞானசம்பந்தன். சொந்த ஊர் திருப்பத்தூர், சிவகங்கை மாவட்டம். திருச்சியில் எலக்ட்ரானிக் காலேஜில் வந்து நான் வந்து ரேடியோ இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் பாஸ் பண்ணேன். படிச்சுட்டு 1963 ரெயின்போடைய மேனுஃபேக்சர் செஞ்சுட்டு பல காரணங்களால் நஷ்டம் அடைஞ்சிருச்சு. நஷ்டம் அடைஞ்சு முடிஞ்ச உடனே வெளிநாடு போயிருந்தேன். வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்து எமர்ஜென்சி லைட்டு, ரேடியோ ரிப்பேரிங், மற்ற எலக்ட்ரிக்கல் எல்லாம் பார்த்துக்கிருந்தேன். அதுக்கிடையே எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, டெக்னிக்கல் மெக்கானிக்கல் கூட ஜெனரேட்டர் செய்தால் என்ன அப்படின்னு எண்ணம் வந்தவுடனே அது என்னன்னா ஃபியூச்சர் ஃபியூயல், சோலார், ஏர், பேட்டரி இல்லாமல் ஓடக்கூடியது. இதை வைத்து எவ்வளவு வேணால் கரண்ட் எடுக்க முடியும். இந்த டிஎம் ஜெனரேட்டர் எப்படி உருவாக்கணும்னு என்ன வந்துச்சுன்னா, நான் ஒரு தடவை மலேசியா போயிருந்தேன். அங்கே ஒரு மாஸ்க்கு முன்னாலே நீர் ஊற்ற பார்த்தேன். அந்த நீர் ஊற்றில் தண்ணி மேலே போகும், தண்ணி உள்ளே விழுவும். அந்த ஃபவுண்டுக்குள்ளே விழுகும்போது அதே தண்ணியை தான் எடுத்து விடும், செல்ஃப் சர்க்குலேஷன். இதை வச்சு நம்ம ஜெனரேட்டர் செய்தால் என்ன அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்தது. அதை கொண்டு ஏசி மோட்டரையும் டிசி மோட்டரையும் இணைச்சி இந்த ஏசி மோட்டர்லேருந்து டயோடு கொடுத்து கண்டென்சர் சார்ஜ் ஏற்றி அந்த கண்டென்சர் மூலமாக டிசி மோட்டர் எங்களுக்கு செஞ்சேன். இதை எப்படி இயங்குறதுக்குன்னா, இந்த மோட்டர் பைக்கில் இருக்கிற செல்ஃப் ஸ்டார்டர் அது மாதிரி அந்த செல்ஃப் ஸ்டார்டர் இயங்கி விட்டுட்டு செல்ஃப் ஸ்டார்டர் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டா தன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஓடி கண் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இதை மாதிரி எவ்வளோ வேணாலும் பிரிச்சு வேணாலும் செய்யலாம். மோட்டாரில் 2 வகை இருக்கு, ஏசி மோட்ரு, டிசி மோட்ரு. ஏசி மோட்ரு வந்து வீடுகளுக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாம், வீட்டுக்கு மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கலாம். அதை வச்சு ரைஸ் மில்லை உபயோகப்படுத்தலாம். இதே காற்றாலையிலும் உபயோகப்படுத்தலாம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டிசி மோட்டர் எப்படின்னா, டிசி வந்து வலது பக்கம் வச்சுக்கணும், இடது பக்கம் வச்சுக்கணும். இது வந்து மேலே கட்டணங்களுக்கு செங்கக்கல் ஏற்றுறதுக்கு, சிமெண்ட் ஏற்றுறதுக்கு மேலே ஏற்றிக்கலாம். அது மாதிரி இறக்கும்போது இடது பக்கம் வச்சுருந்தா கீழே இறங்கும். அந்த டிசி மோட்டர் உபயோகப்படுத்தான். இதை கொண்டு தான் நான் வந்து இந்த டிஎம் ஜெனரேட்டர் செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் எல்லாரும் வந்து ஏசி மோட்டரையும் டிசி மோட்டரையும் தனித்தனியாக உபயோகப்படுத்தினாங்க. நான் ஏசி மீட்டரையும் டிசி மோட்டரையும் இணைச்சி கரண்ட் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஒன்று, ரெகுலேட்டர் ஒன்று, ஆட்டோ வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, ஏசி வோல்ட் மீட்டர் ஒன்று, டிசி வோல்ட் மீட்டர் ஒன்று உபயோகப்படுத்திருக்கேன். இதை கொண்டு தான் மின்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் வடிவமைத்த டிஎம் ஜெனரேட்டர். இது வந்து டிசி மோட்ரு, இது ஏசி மோட்ரு. இது ரெண்டும் கம்பைன் பண்ணி பெல்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஏசி மோட்டரில் 2 காமன் வீல் கொடுத்துருக்கேன். இந்த 2 காமன் வீலில் 60 வயர் எடுத்து எலக்ட்ரானிக் கண்டென்சர் கொடுத்துருக்கேன். எலக்ட்ரானிக் கண்டென்சர் கொடுத்து அங்கேருந்து ஒரு 60 வயர் எடுத்து டிசி மோட்டருக்கு 2 வீலு கொடுத்துருக்கேன். இந்த 2 வீல் வந்து வயர் எடுத்து செல்ஃப் ஸ்டார்டருக்கு கொடுத்துருக்கேன். செல்ஃப் ஸ்டார்டருக்கு வந்து ஏசி வோல்ட்டு 150 வோல்ட் கொடுத்து 50 வோல்ட் தான் டிசி வோல்ட் எடுப்பேன். டிசி வோல்ட் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ண உடனே டிசி மோட்டர் இயங்கும். டிசி மோட்டர் இயங்கின உடனே செல்ஃப் ஸ்டார்ட்டை ஆஃப் பண்ணிடுவேன். செல்ஃப் ஸ்டார்ட் ஆஃப் பண்ண உடனே கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏசி வோல்ட்டு 150 வோல்ட் வரும். 150 வோல்ட் வந்தோடனே இந்த 6 பல்ப் வந்து 100 வாட் போது எரியும். நான் வந்து 1987 ஆராய்ச்சி தொடங்கி 2006 கண்டுபிடிச்சேன். இந்த 2000 கண்டுபிடிக்க முன்னால பல கஷ்டங்களில் வந்து முயற்சி எடுத்து முடித்தேன். ஆனால் வந்து ரெடிமேடு சாமான் எதுவுமே இல்லை. ரெடிமேடு சாமான் கொடுத்தா கூட தப்பாக போச்சு. நான் வந்து மாடல் கொடுத்து அதை செய்ய சொல்லி அப்புறம் தான் அது சரியாக வந்துச்சு. இதில் வந்து மொத்தம் 120 வயர் கனெக்ஷன். இந்த 120 கனெக்ஷன் வந்து 320 சால்டிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த 320 சால்டிங் பண்ணும்போது ஒரு சால்டிங் தப்பாக போச்சுனாலும் எதுவுமே வேலை செய்யாது. விடாமுயற்சினால இதை ஓட்டியாச்சு. இதை வந்து எவ்வளவு கூட பெருசாக செய்கிறோமோ அவ்வளவு கரண்ட் உற்பத்தி வரணும்.
என்னுடைய கருவிக்கு வந்து நான் பேட்டன் வாங்கியாச்சு. நான் வந்து இப்ப சிறிய மோட்டர் 2 மோட்டர் உபயோகப்படுத்திருக்கேன். இதுக்கு வந்து 400 MFT 60 கண்டென்சர் உபயோகப்படுத்திருக்கேன். இந்த 60 கண்டென்சர் வந்து நான் இப்ப வந்து 600 வாட் தான் எடுக்க முடியுது. இந்த 600 வாட்டை கொண்டு 100 வாட் பல்பு 6 பல்பு எரிய வச்சிருக்கேன். இதே வந்து 550 கண்டென்சர் கொடுத்து 1000 கண்டென்சர் கொடுத்தோம்னா கொடுத்து 2 மோட்டர் பிரிச்சு போட்டு வீல் வந்து 4 வீல் பிரிச்சு செஞ்சோம்னா எத்தனை மெகாவாட் வேணா கரண்ட் எடுக்கலாம்.